நான் இந்த ஊருக்கு டீச்சரா வந்திருக்கேன். யார் நீ? திருமதி பழனிசாமி. அப்படின்னா உங்ககிட்ட கொத்தடிமையா கைகட்டி நின்னு வேலை செஞ்சாரே பழனிசாமி, அவரு தாலி கட்டின பொண்டாட்டி. இது என்னன்னு தெரியுமா? உங்க எல்லார பொறுத்த வரைக்கும் இது வெறும் 4 சட்டத்துக்குள்ள இருக்கிற கரும்பலகையாத்தான் தெரியும். ஆனா உலகத்துக்கே ஒளி கொடுத்த தாமஸ் ஆல்வா எடிசன், ஹரிஜனங்களுக்கு புது வாழ்வு கொடுத்த டாக்டர் அம்பேத்கர், நம்ம இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி, இன்னும் பெரிய பெரிய விஞ்ஞானிகள், தலைவர்கள் எல்லாருமே உருவானது இதுல எழுத படிக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான். இந்த எழுத்துரிமையை இந்த ஊர் மக்களுக்கு தராம இருக்கிறது தப்பு. அதை தடுக்கிறதுக்கான உரிமையும் உங்களுக்கு கிடையாது. என் புருஷன் கிட்ட வீரமும் என்கிட்ட படிப்பும் இருக்கு. அதை வச்சு இந்த ஊர் குழந்தைங்களுக்கு எங்களால பாடம் சொல்லிக் கொடுக்க முடியும். இது வரைக்கும் பள்ளிக்கூடமும் வீடும் ஒன்னாவே இருந்துச்சு. இனிமே பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமாவே இருக்கும், வீடு உங்க சாம்ராஜ்யத்துக்குள்ள இருக்கும். எங்கடி அவன்? இவனா? இங்கதான். நீ முன்னாடி விசுவாசமா இருந்தியாமே, ஆண்டவர் உன்னை மன்னிச்சுட்டாரு, வந்து பார்க்க சொன்னாரு. வீடு கட்டுறதுக்காக அஸ்திவாரம் தோண்டி வச்சிருக்கேன். உங்க ஆண்டவன் கிட்ட போய் சொல்லு, கூடி சீக்கிரம் அவனுக்கு அஸ்திவாரம் தோன்றேன். என்னடா சொன்ன? ஏய், நீங்க 10 ஆளு, நான் ஒத்த ஆளு. வீர விளையாட்டு பாக்குறீங்களா? வீடு கட்டுறதுக்காக கல்ல கொட்டி வச்சிருக்கேன். கல்லெல்லாம் எடுத்து என் மேல வீசுங்க. ஒரு கல்லாவது என் மேல பட்டுருச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி நான் என் சம்சாரத்தை கூப்பிட்டு ஊற விட்டே போயிடுறேன். அப்படி இல்லைன்னா கை வலிக்கிற வரைக்கும் வீசி பார்த்துட்டு முடியலன்னு கையெடுத்து கும்பிட்டு ஓடிடு. நீ பாரு, அங்க போய் தண்ணி மோந்துட்டு வா. போகிற ஆளுக்கு ஒரு வாய் ஊத்தி விடுவேன். ஆரம்பிக்கிறார், அப்புறம் தான் சொல்லியாச்சு இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். அடேங்கப்பா, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இவ்வளவு நல்லா விளையாடுறீங்க. இது என்ன விளையாட்டு? இன்னொரு விளையாட்டு வச்சிருக்கேன், வீடு கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். அப்படி என்னங்க விளையாட்டு? வெக்கமா இருக்குதுப்பா. ஐயா,
என்ன? ஐயா, நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல உங்களை வந்து தொந்தரவு பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க ஐயா. பரவாயில்ல, சொல்லுங்க. ஐயா, என் புள்ள ராணுவத்துல இருக்கா. நான் பக்கத்து ஊர்ல வைத்தியம் பார்த்துட்டு இருந்தேன். உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இங்க வைத்தியம் பார்க்கறதுக்காக எனக்கு நிறைய பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. நான் புறப்படுறப்போ என் பிள்ளைகிட்ட இருந்து ஒரு தபால் வந்தது. சரி, புறப்பட்டுட்டோம். இங்க வந்து யாருக்கிட்டையாவது காமிச்சு படிச்சுக்கலான்னு சொல்லி வந்துட்டேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இங்க என்ன மாதிரியே யாருக்குமே படிக்க தெரியாதுன்னு. அது மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டு எங்கேயுமே போக முடியாதுன்னு தெரிஞ்சது. ஒரு வருஷம் ஆச்சு. இந்த தபால்ல என்ன எழுதி இருக்கு, என் புள்ள எப்படி இருக்கான்னு கூட தெரியல. உங்க பொஞ்சாதி படிச்சவங்கன்னு கேள்விப்பட்டேன். இத கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க ஐயா. எனக்கு என் பிள்ளைய விட்ட ஆதரவுக்கு யாருமே இல்லம்மா. உங்களுக்கு ஆதரவா நாங்க இருப்போம். உங்களுக்கு மாசம் மாசம் பணம் வர நாங்க ஏற்பாடு பண்றோம். நீங்க போயிட்டு வாங்க. நன்றிம்மா. பெத்த தாய்க்கு பணம் அனுப்பாதவனால ஒரு மகனா? இனி அவன் நினைச்சாலும் அவனால பணம் அனுப்ப முடியாது. ஏன்? அந்த அம்மாவோட பையன் செத்து ஒரு வருஷம் ஆகுது. அவன் செத்துட்டாங்கிறதுக்காக அரசாங்கம் அனுப்பின லெட்டர் இது. படிக்க தெரியாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் பெத்த மக செத்தது கூட தெரிஞ்சுக்க முடியாத ஒரு கொடூரமான வாழ்க்கையே இந்த ஊர்ல தாங்க நடக்குது. அதனாலதான் அந்த அம்மாவுக்கு உதவி செய்யறதா சொன்னேன். என்னைக்கு இந்த ஊர் குழந்தைகள் எல்லாம் படிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நமக்கு எல்லா விதமான சந்தோஷமும். நீ உள்ள போய் படுத்துக்க, எனக்கு கட்டில் எடுத்து வெளியே போடு. உருளைக்கிழங்கு என்ன விலைங்க? அதே வேலைதான். ஆனா உனக்கு கொடுக்கறதா இல்ல. முதல்ல இடத்த காலி பண்ணி பாப்பா. முட்டைகோஸ் என்ன விலைங்க? அவங்க சொன்னதுலாம் காதுல உழுகலையா? தரதில்ல. போப்போ. கீரை கட்ட கீழே வை. உனக்கு தான் தரமாட்டேன்னு சொல்றமல்ல. போப்போ. யாருமே எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? இந்த ஆண்டவன் கட்டளையை மீறி என் சாம்ராஜ்யத்துல அக்னி பிரவேசம் பண்ணுவ நீ ஒருத்தன் தான்டா. டேய், நான் பல பேரை பல விதமா கொலை செய்திருக்கேன்டா. ஏன்? உன் குடும்பத்தையும் சேர்த்துதான். நீ சாக வேண்டியவன் தான். ஆனா அணுவா சித்திரவதை பண்ணி தான் உன்னை சாகடிப்பேன். இங்க எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. 2 பேரும் பட்னியா கிடந்து தான் சாக போறீங்க. பழனிசாமி, பள்ளிக்கூடம் நடத்த போறியா அல்ல பட்னி கிடந்து சாக போறியா? அதை நான் பார்க்கணும். நீ ஆழம் தெரியாம காலை விடுறட. நீச்சல் கத்துக்கிட்டவனுக்கு ஆழத்தை பத்தி கவலை இல்லை. எதிர் நீச்சல் போட நாங்க தயாரா இருக்கு. வாமா. இந்த காய்கறி எல்லாம் யார் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க? யாரு வந்திருக்காங்க பாரு. ஆமா, இந்த ஊருக்குள்ள யாருமே வர முடியாது. நீங்க எப்படி வந்தீங்க? ஒண்ணு இல்ல, நம்ம கிட்டதான் நிறைய பேர் கடை வாங்கி இருக்கானுங்கல்ல. அதுல ஒருத்தர் இந்த ஊருக்கு தான் லாரி ஓடி தெரியுறா. இந்த 15 நாளாவே கெடுவு அம்மனியை பார்க்க வரணும்ட்டு இன்னைக்கு தான் கொண்டு வந்து விட்டான். வரும்போது வெறும் கையோட வர வேண்டாம்ட்டு காய்கறி எல்லாம். ஏனமனே கதவத்தோரா ஏப்பா உள்ள வர விடாம இப்படியே முடுக்கி விட்டுருவீங்களாட்டு இருக்குது. 2 நாளைக்கு இருந்துட்டு போலான்ட்டு வந்தானப்பா. ஒண்ணும் பிரச்சனையும் இல்லையே. ஏங்க, பெத்த தகப்ப மாதிரி இருந்த எங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க இப்படி கேட்டதே தப்பு. என்ன கேட்டது தப்பு? நான் கேட்கற ஆளே கிடையாதுப்பா. கேட்காம உள்ள போறவன் தான். புதுசா கல்யாணமானவங்க ஒரு நேரத்துல இல்லனாலும் ஒரு நேரத்துல சைடுல போய் திட்டுவீங்களே. ஏங்க, அவர் உள்ள கூட்டிட்டு வாங்க. உள்ள போய் திட்டு இருக்கா? ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த உள்ள தலைமெல்லாம் கேட்டு. கடை எப்படி இருக்கு? கடையா? இருகூர்லயே ஒரே ஒரு புள்ளதான் அழகா இருந்தது. அதையும் நீ தட்டிட்டு வந்துட்ட. ஒரு நாளைக்கு 3 ரூபாய்க்கு தான் வியாபாரம் ஆகுதுன்னா அந்த கடை நடக்கணுமா?
அம்மா உங்க குழந்தைங்களை எல்லாம் வேலைக்கு அனுப்பாதீங்க. நான் பாட சொல்லிக்கிறேன். ஐயா நீங்களாவது கேளுங்க. அம்மா இது பாருங்க, நான் சொல்லிட்டு கேளுங்க. ஐயா நீங்களாவது கேளுங்க.